அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. இந்த பதிவில் சுத்தம் செய்வது தனிப்பெரும் கருணை எனும் தலைப்பில் வேலூர் ஐயா எனும் அருட்திரு யோகானந்த சாமிகள் அருளிய விளக்கத்தை அறிவோம். தலைப்பு: சுத்தம் செய்வது தனிப்பெரும் கருணை. சுத்தம் செய்வது தனிப்பெரும் கருணை. இந்திரிய கரண ஜீவ ஆன்ம ஒழுக்கமே சுத்தம். சுத்தம் செய்த வெளியே சுத்த பிரம்மவெளி, அதுவே பெருவெளி. அதுவே அகப்புறம் அற்ற அனகவெளி. அவ்வெளியில் நடனமிடும் ஒரு தனிப்பெரும் கருணை அரசே அருட்பெரும் ஜோதி. அவ் அநாதி அனக அருட்பெரும் ஜோதி நடம் காணும் அருள் காட்சியே மரணமிலா பேரின்ப பெருவாழ்வு. ஜீவ வாழ்வின் முடிவு ஆதி அந்த அகம். மாயையின் செயலற்ற நிலை. ஆன்ம வாழ்வின் முடிவு அனகம். அருள் வாழ்வின் திருவருட்பிரகாச ஆன்ம இயக்கம். முன்னது அறிவெளி, பின்னது திருவருட்பிரகாச வெளி. ஒருவர் இறைநிலை பெற வேண்டுமாயின் ஜீவ வாழ்வில் ஆசை அற்றும் ஆன்ம வாழ்வில் தனித்தும் அருள் வாழ்வில் விழித்தும் இருத்தல் வேண்டும். ஜீவபோதம் அற்று ஆன்மபோதம் உற்று அருள்போதம் பெற்றிருத்தல் வேண்டும். தன்னை மாயையினின்றும் தனிமைப்படுத்தாது அருளை பெற முடியாது. உலகை புசியாது பசித்தும் உலகை காணாது தனித்தும் அருளைக் கண்டு விழித்தும் உறக்கம் தவிர்த்தவரே வாழ்வார் மரணமிலா பேரின்ப பெருவாழ்வு. வசித்து இருப்பவரே சுத்த தேகி. தனித்து இருப்பவரே பிரணவதேகி. விழித்து இருப்பவரே ஞானதேகி. இந்திரிய கரண ஒழுக்கம் முற்று பெற்றால் உருவ அருவ சுத்ததேகம் சித்திக்கும். ஜீவ ஒழுக்கம் முற்று பெற்றால் அருவ பிரணவ ஒளிதேகம் சித்திக்கும். ஆன்ம ஒழுக்கம் முற்று பெற்றால் அருவ ஞான ஒளிதேகம் சித்திக்கும். எழுதா ஆன்ம ஏட்டில் அகரமுதல் எழுத்தெல்லாம் ஓதாது உணர்த்தும். உணர்த்திய ஒளியே அநாதி அகர திருவண்ண அருட்பெரும் ஜோதி என சித்திக்கும்.
திருவருள் முன்னிலையில் மாமாயை தானே ஐந்தொழில் செய்யும். இதுவே திருமாலின் ஐந்தொழிலும் அயனின் ஐந்தொழிலும். படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் எனும் மாமாயையின் இரு ஐந்து தொழில். இதுவே பேசும் ஓங்காரம். இவர்களும் இவர்களால் படைக்கப்பட்டவர்களும் மாயபோக வாழ்வு அன்றி மேல்நிலை அறியார். இவர்களுக்குப் பின் தனிப்பெரும் கருணையின் ஏகதேச விளக்கத்தால் வந்த பெரியோர்கள் தங்களுக்கு அருள் செய்த தெய்வத்தை மால் அயன் காணாத வள்ளல் என போற்றினார்கள். அம்மூவைந்து கர்த்தர்களே விபூதி வழங்கப் பெற்றவர்கள். சங்கரன், மகேஸ்வரன், சதாசிவன். இவர்களின் படைப்பில் படைத்தல், காத்தல், குற்றம் நீக்குவித்தல், பக்குவம் வருவித்தல், அருள் விளைவித்தல் என மாயப்படைப்பை அழித்து அறிவெளியில் மௌனமுறச் செய்வார்கள். இதுவே பேசா ஓங்காரம். முன்னது மாமாயையின் இரு ஐந்து தொழில். அதுவே பேசும் ஓங்காரம். பின்னது விபூதி பெற்ற மூவைந்து கர்த்தர்களின் மூவைந்து தொழில். அதுவே பேசா ஓங்காரம். இது தருணம் செஞ்சுடர்பூ பெற்ற வள்ளலார் தோன்றி இது தருணம் திருவருட்பிரகாச செஞ்சுடர்பூ பெற்ற வள்ளலார் தோன்றி திருவருட்பா வழங்கி சுத்த சன்மார்க்கம் காட்டி ஆதிப்படைப்பை பூர்வமாக்கி உத்தரத்தில் அநாதி அகர அனகப்படைப்பை பெற்றருளி மரணமிலா பேரின்ப பெருவாழ்வு அளிக்கப் பெற்று அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என சமூக வண்ண நிலையும் திருவண்ண நிலையும் இது என அருளினார்கள். விளக்கம் முற்றிற்று. இப்பதிவும் முற்று பெறுகின்றது. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.